ஒரு கிராமத்துல ஒரு கல்வெட்டி இருந்தான். அவன் தினமும் பெரிய பாறைய வெட்டி கஷ்டப்பட்டு வேலை செய்தான். ஆனா அவன் மனசுல எப்பவும் ஒன்னு தோணிக்கிட்டே இருந்துச்சு. நான் ஏன் இவ்ளோ கஷ்டப்படணும்? நான் மட்டும் பெரிய பணக்காரனா இருந்தா நல்லா இருக்கும்னு நினைச்சான். ஒரு நாள் அவன் ஒரு பெரிய பணக்காரனை பார்த்தான். அந்த பணக்காரன் பெரிய வீட்ல வாழ்ந்துட்டு இருந்தான். அவரை எல்லோரும் மதிச்சாங்க. அத பார்த்த கல்வெட்டி, நானும் அந்த பணக்காரனை போல இருந்தா நல்லா இருக்கும்னு நினைச்சான். அதிசயமாக அவன் அந்த பணக்காரனா மாறிட்டான். ஒரு நாள் அவன் ஒரு ராஜாவை பார்த்தான். மக்கள் எல்லாரும் ராஜாவுக்கு மரியாதை கொடுத்தாங்க. உடனே அவன் மனசுல, பணக்காரனை விட ராஜாதான் பெரியவன், நான் ராஜாவா மாறணும்னு நினைச்சான். அவன் ராஜாவா மாறிட்டான். ஆனால் சில நாள்ல கடும் வெயில் வந்தது. சூரியன் ரொம்ப சக்தி வாய்ந்ததுன்னு அவன் நினைச்சான். நான் சூரியனாக இருந்தால் இன்னும் பெரியவனாகலாம்னு ஆசைப்பட்டான். உடனே அவன் சூரியனாக மாறினான். சூரியனாகி சந்தோஷமா இருக்கும்போது ஒரு பெரிய மேகம் வந்து சூரியனை மறைச்சிச்சு. மேகம் சூரியனை விட பெருசுன்னு நினைச்சான். அவன் மேகமாக மாறினான். பின்னர் புயல் அடிச்சு மேகத்தை கலைச்சிச்சு. ஆனா அதால ஒரு பெரிய பாறைய தள்ள முடியல. அந்த பாறை அசையாம நின்னுச்சு. இந்த பாறை மேகத்தை விட வலிமையானதுன்னு நினைச்சான். அவன் பாறையா மாறினான். ஆனால் கொஞ்ச நேரத்துல ஒரு கல்வெட்டி வந்து அந்த பாறையை வெட்ட ஆரம்பிச்சான். அப்போதான் அவன் புரிஞ்சுக்கிட்டான், கல்வெட்டி தான் எல்லாத்தையும் விட வலிமையானவன் என்று. அப்போ அவன் புரிஞ்சுக்கிட்டான், நாம் யாராக இருக்கிறோமோ அதுவே சிறந்தது. எப்போவும் அடுத்தவரை பார்த்து அவரைப் போல ஆக ஆசைப்படக்கூடாது. கதை நெறி. நம்மிடம் உள்ளதை வைத்து மகிழ்ச்சியாக வாழ கற்றுக்கொள்ள வேண்டும்.